நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்த நம்ம கதிரேசனுக்கும், நம்ம விஜய்க்கும் தெரியப்படுத்தணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இவ ரேணுகாவே கிடையாதுன்னு கிட்டத்தட்ட நம்ம மல்லி வந்துட்டு ஒரு சரியான பாயிண்ட்ட கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா நம்ம மனோகரனும், நம்ம அன்னபூர்ணியும் இத வந்துட்டு எப்படியாச்சும் விஜய்க்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு அவங்க கையும் காலுமா சிக்கணும். நம்ம வந்துட்டு இவ ரேணுகாவே கிடையாதுன்னு அவ்வளோ ஆணித்தனமா ஒரு எவிடன்ஸ் எடுத்துட்டு போய் காமிச்சா மட்டும் தான் அவங்க நம்புவாங்கன்னு ரொம்ப நல்லாவே வந்துட்டு உறுதியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம கதிரேசு இருந்துக்கிட்டு இவங்கள வந்துட்டு உண்மையிலே ரேணுகாவே இது கிடையாதுன்னு அந்த ஒரு உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக வெட்டி கூறு போடுறதுக்கும் தயங்க போகிறதில்ல. ஆனால் நம்ம மனோகரன் டிஎன்ஏ செக் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இறந்து போன ரேணுகாவோட டிஎன்ஏவும் இவளுடைய டிஎன்ஏவும் வந்துட்டு செக் பண்ணலாம். ஏன்னா டிஎன்ஏ செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஒரு முடி இருந்தாலே போதும். அவளுடைய தலைமுடியை எடுத்து விட்டு போய் கண்டிப்பாக டிஎன்ஏ செக் பண்ணி இவளா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவ்வளோ ஆணித்தனமாக வந்துட்டு ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. இப்போ தாங்க நம்ம மல்லியோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே வரப்போகுது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த மல்லி வந்துட்டு நம்ம விஜய் கூட தான் இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆனால் இந்த விஜய்க்கு பாரமாக வந்துட்டு நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தயாராக இருந்த போலி ரேணுகாவை நம்ம மனோகரனும் நம்ம கதிரேசனும் கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் வந்துட்டு நிரூபிக்கணுங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மாவை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு வந்துட்டு உறுதுணையாக தடுத்து நிப்பாட்டுவா அப்படின்னு. இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே கண்டிப்பாக தப்பிக்க போகிறதே கிடையாதுங்க. இவளுடைய அடிவேர்லேருந்து ஆணி வேர்லேருந்து எல்லாத்தையுமே அக்கு முக்கமாக மொத்தமாக பிரித்து தாங்க இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப போகிறாங்க. வந்த அந்த ஒரு டெண்டர் மேட்டரை முடிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. ஆனால் விஜய் கூட வாழவுன்னு அந்த ஒரு சொத்து மதிப்பை எல்லாமே விட்டுட்டு நம்ம விஜய் மேலே ஆசைப்பட்டது தாங்க ரொம்ப பெரிய முட்டாள்தனம். வர வர நம்ம மல்லி மட்டும் கண்டுபிடிக்காம இருந்ததோ கண்டிப்பாக இது இன்னும் தான் நீடிச்சிருக்கோம். ஆனால் இப்போவே பார்த்தீங்களா நம்ம நிஷா வந்துட்டு கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டாங்க. இந்த ஒரு டெண்டரை வந்துட்டு நம்ம விஜய்கிட்டே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அந்த ஒரு வீட்டில் இருந்தால் தான் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்தேன். இந்த ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்ததும் இவங்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சேங்க. ஆனால் கையங்காலமாக இவ்வளோ சீக்கிரமே வந்துட்டு சிக்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம மனோகரனோட சூழ்ச்சியில் வசமாக சிக்கிறது மட்டும் இல்லாமல் அவளுடைய ஒட்டுமொத்த இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ராட் வேலை மொத்தத்துமே வந்துட்டு காமிக்கிறாங்க. இவளை வந்துட்டு செக் பண்ண இந்த டாக்டர் யார், அவன் தானே வந்துட்டு இவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருந்தா இவன் வந்துட்டு நல்லா இருக்கான், அவனை பிடிக்கணும்னு ஒரு கட்டத்தில் அடியாட்கள் எல்லாம் வச்சு இந்த ரகு கிட்ட கேட்க போகிறாங்க. இந்த ரகு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. நானே வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அவர் ரேணுகாவே கிடையாது. அவர் ரேணுகான்ற பேரில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வேஷத்தை கட்டி வந்திருக்கா. அவளுடைய உண்மையான பேர் சுடரி. அவள் வந்துட்டு உங்ககிட்ட பணம் வந்துட்டு இருக்குது அந்த ஒரு டெண்டர் கதிரேசன்கிட்ட. அதே சமயம் விஜய்கிட்ட அந்த ஒரு பத்திரம், வீட்டு பத்திரம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏமாற்றிட்டு போகணுன்னு தான் வந்தா. இப்போ என்ன காரணத்துக்கு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆவேசப்பட்ட நம்ம மல்லியும் நம்ம அன்னபூர்ணியும் இவள் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கலாம். ஓகே எளிய தானாக வந்துட்டு இந்த ஒரு வலையில் சிக்க போகுது, நம்ம வந்துட்டு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி முடிவு பண்ணிட்டேங்க. கூடிய சீக்கிரத்தில் தர்மத்தின் வாழ்வுதானே சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். நம்ம மல்லி வந்துட்டு விஜயோட மனசுக்குள்ளே என்னதான் நல்ல எண்ணத்தை வந்துட்டு எடுத்து வச்சுருந்தாலும் இப்போ பார்த்தீங்களா இந்த அன்னபூர்ணி முன்னாடி எல்லாமே வந்துட்டு இந்த போலி ரேணுகாவோட தோல்வியை வந்துட்டு ஒப்புக்கொண்டுங்க இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போகணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டுப்பாங்க. அப்போ தாங்க நோட்டிஃபிகேஷன் வரும்.